அன்புள்ள மிதுன ராசி அன்பர்களே, வணக்கம். மிதுன ராசி அன்பர்களுக்கு சூரிய பெயர்ச்சி பலன்களை நாம் பார்க்க போகிறோம். சூரிய பகவான் இதுவரை விரய ராசியில் இருந்தவர் தற்போது உங்களுடைய ஜென்ம ராசியாகிய மிதுன ராசியில் 15ஆம் தேதி சஞ்சாரம் செய்கிறார். அவர் ஜூலை 16 வரை அங்கு இருப்பார். ஏற்கனவே அங்கு இருக்கும் புதனுடன் அவர் இணைகிறார். ஆக புத ஆதித்ய யோகம் உண்டாகிறது. படிக்கும் மாணவர்களுக்கு நல்ல மதிப்பெண்களை பெறுவர். அடுத்து தந்தையாருடைய உதவி கிடைக்கும். தாய் மாமனின் உதவியும் கிடைக்கும். மாணவர்கள் போட்டித் தேர்வில் கலந்து கொண்டு நன்கு வெற்றி பெறலாம். பரிசு பாராட்டுதல்களை பெறலாம். அரசு காரியங்கள் ஓரளவு வெற்றி பெறும். அரசியல்வாதிகள் ஓரளவு புகழ் பெறுவர். கட்சிக்குள் நியாயமாக கிடைக்க வேண்டிய பதவி உயர்வுகள், ஆலோசனைகள் அனைத்தும் கிடைக்கும். புகழ் பெருகும். சூரியன் சம்பந்தப்பட்ட தொழில், மருத்துவ தொழில், ஆசாரி, தங்க ஆசாரிகள், அலோபதி மருத்துவர்கள் ஆகியோருக்கு வருமானம் ஓரளவு நல்லபடியாக இருக்கும். இதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. புத ஆதித்ய யோகம் என்பதால் படிப்பில் சிறந்து விளங்குவர். சிலர் உயர் கல்விக்காக வெளி மாநிலங்கள், வெளிநாடுகளுக்கு சென்று வரலாம். பிறர் மனதில் உள்ளதை எடை போடும் சக்தி தங்களுக்கு உண்டாகும். ஆக சூரியன் புதன் இணைவதால் தங்களுக்கு லாபம்தான். அரசியல் துறையில் உள்ளவர்கள் புகழ் பெறுவர். பதவிகள் தானாக தேடி வந்து கிடைக்கும். மக்களுடைய புகழ், செல்வாக்கு அனைத்தும் பெருகும். ஏற்கனவே தங்களுக்கு குரு பகவானும் சுக்கிர பகவானும் 2ஆம் இடமாகிய தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் இருந்து பண வரவை கொடுத்து கொண்டிருக்கிறார். 3இல் கேது இருக்கிறார். கேது பகவானும் தங்களுக்கு உடன் பிறப்புகளுடைய ஆதரவு, ஆன்மீக சுற்றுலா போன்றவற்றை கொடுத்து கொண்டிருக்கிறார். சனியும் 10இல் இருக்கிறார். ஆக லாபங்கள் அதிகரிக்கும், பண வரவுகள் மேம்படும். உத்தியோகத்தில் தாங்கள் புகழ் பெறுவீர்கள். ஒருவேளை பிறந்த ஜாதகத்தில் சூரியன் நீச்சம் அடைந்திருந்தால் மட்டுமே நல்ல பரிகாரங்களை செய்து கொள்ள வேண்டும். ஆனால் ஜென்மத்தில் சூரியன் சஞ்சாரம் செய்வதால் உடலில் உஷ்ணம் அதிகரிக்கும். சளி, காய்ச்சல், இருமல் போன்றவை வரலாம். அரசாங்க காரியங்கள் எளிதில் முடியும். தங்களுக்கு தேவையானவை அனைத்தும் கிடைக்கும். உத்தியோகம் செய்பவர்களுக்கு நியாயமான பதவி உயர்வு கிடைக்கும். கோவிலுக்கு சென்றால் நவ கிரகத்தில் உள்ள சூரிய பகவானை வழிபடுங்கள். சிவபெருமானை வழிபடுங்கள். நன்மைகள் பெருகும். வாழ்க வளமுடன். மங்களம் உண்டாகட்டும். ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா.